بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في الكلام القديم وفي الفرقان المجيد وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله مولانا العظيم. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் தொழுத இந்த சுபஹுடைய தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. அதன் பரக்கத்தினால் எல்லா வகையான பலாய்கள், முசீபத்துகள், நோய் நொடிகள், நெருக்கடிகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், உறவினர்கள், முஸ்லிமான உம்மத்தோர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் காத்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய புனிதமான வார்த்தைகளான அல் குர்ஆன் ஷரீஃபுடைய தஃசீருடைய வரிசையில் 17வது பனி இஸ்ராயீல் என்கிற அத்தியாயத்தினுடைய 23வது வசனம். அல்லாஹ் இந்த வசனத்தில் படைத்த அல்லாஹுவாகிய நம்மை எல்லாம் படைத்து நமக்கான எல்லா தேவைகளையும் பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹுவுக்கு எல்லா சூழ்நிலையிலேயும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அல்லாஹ் அந்த வார்த்தையோடு சேர்த்து அடுத்த வார்த்தையாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். உங்களை பெற்றெடுத்து உங்களை வளர்த்திய, உங்களை ஆளாக்கிய, உங்களுக்காக வேண்டிய இஹ்லாஸான முறையில் சிறு பிராயத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் உங்களின் மீது கருணையோடும் கிருபையோடும் உங்களை வளர்த்திய உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் அடுத்த வார்த்தையோடு ஒட்டி சேர்த்து சொல்லி தருகிறார். அல்லாஹுவுக்கு கட்டுப்படுவது என்பது இருக்கிற ஃபர்துகளிலேயே மிக முக்கியமான, மிக கடமையான ஃபர்து. அதை ஒட்டி அடுத்த வார்த்தையோடு அல்லாஹ் பெற்றோர்களை சேர்த்து சொல்லுவதிலிருந்து அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு பிறகு இந்த துன்யாவில் நாம் செய்ய வேண்டிய ஆக சிறந்த உபகாரம் என்பது நாம் பெற்றோர்களுக்கு செய்கிற உபகாரம். அவர்கள் ஹயாத்தோடு இருந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் அடுத்தடுத்த வார்த்தைகளில் அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அவரிடத்திலே சங்கையான முறையில், மிக கண்ணியமான முறையில் அவர்களை சந்தோஷப்படுத்தும் வகையில் நடந்து கொள்வதுதான் ஒரு முஸ்லிமனுடைய, ஒரு ஈமானுடைய ஒரு அடையாளம். அதை மீறி அவர்களை உதாசீனம் செய்வதோ அல்லது அவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதோ அல்லது யாரோ என்று ஒதுங்கி செல்வதோ இவைகளெல்லாம் ஈமானிய இஸ்லாத்தினுடைய நேர் எதிரான காரியம். மரணித்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது. அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டி முடிந்தால் கபருக்கு சென்று அவர்களுடைய கபருக்கு அருகில் நின்று அவர்களுக்காக வேண்டி பிரத்யேகமாக துஆ செய்வது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயாருடைய கபருக்கு ஒரு தடவை சஹாபாக்களை அழைத்து சென்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கிற அபூ தல்ஹா என்கிற பிரபலமான நபித்தோழர் இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து தருகிறார்கள். ஒரு தடவை நாயகம்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு மதீனாவிற்கு பக்கத்திலே இருக்கிற 18 மைல் தொலைவில் இருக்கிற அபுவா என்கிற அந்த இடத்திற்கு எங்களை பெருமானார் அழைத்து சென்றார்கள். அழைத்து செல்லுகிற போதே தாயை குறித்தும் அந்த தாயினுடைய சிறப்பை குறித்து சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய அந்த தாயாரின் கபருக்கு அருகில் வந்து நின்றார்கள். நாங்களும் சுற்றி நின்றோம். பெருமானார் ஒரு கட்டத்தில் நின்று கொண்டிருந்த நாயகம் அப்படியே கீழே அமர்ந்தார்கள். குத்த வைத்து அமர்ந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாய்க்காக வேண்டி துஆ செய்ய ஆரம்பித்தார்கள். துஆவை இடையிலேயே அழ ஆரம்பித்து விட்டார்கள். பெருமானாருடைய அழுகை எங்களுக்கு அழுகை வர ஆரம்பித்து விட்டது. பெருமானார் தானும் அழுது பின்னால் இருக்கிற எங்களையும் கடுமையாக அழ வைத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு உருக்கமாக தான் மரணித்த தாயாருக்காக வேண்டி பெருமானார் உருக்கமான துஆக்களை ஓதினார்கள் என்பது ஹஜ்ரத் அபூ தல்ஹா என்கிற நபித்தோழர் இந்த ஹதீஸை அறிவித்து தருகிறார்கள். பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருந்தால் அவர்களை கண்ணியமான முறையில் அவர்களுடைய துஆக்களை பெற்றுக் கொள்வதும், அவர்கள் வஃபாத்தாக ஆகி இருந்தால் அவர்களுடைய கபர்களுக்கு சென்று துஆ செய்வதும், அவர்களுக்காக வேண்டி நன்மையை எத்தி வைக்கிற பல காரியங்களை செய்வதும் அல்லாஹ் நமக்கு தருகிற பெரிய பாக்கியம் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். மிக பிரபலமான வியாபாரியான சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற நபித்தோழர், அவர் ஒரு தடவை பெருமானாரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயின் மீது நான் அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறேன். என்னுடைய தாயினுடைய துஆவும் என்னுடைய தாயினுடைய வழிகாட்டல் தான் நான் பெரும் வியாபாரியாக இன்றைக்கு நான் இருக்கிறேன். வியாபாரத்திலே இருந்த போது நான் என்னுடைய தாயினுடைய மரண நேரத்தில் நான் அருகில் இல்லாமல் ஆகிவிட்டேன். நான் அருகில் இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னுடைய தாய் எனக்கு சில நல்ல காரியங்களை சொல்லி இருப்பார்கள் என்று ஆனந்தத்தோடு பெருமானாரிடத்தில் பகிர்ந்து கொண்ட போது, அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் கடினமான பஞ்சமான நேரம், தண்ணீருடைய பற்றாக்குறை, கடுமையான வெயில் காலத்தில் இது போன்ற அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டுக்கொண்ட போது நாயகம் சொன்னார்கள், உன்னுடைய தாய்க்காக வேண்டி முடிந்தால் இங்கே தண்ணீருடைய ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று சொல்ல, வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய தண்ணீருடைய ஏற்பாட்டை செய்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னார்கள், ஆதாலி உம்மி, இது என் தாயினுடைய கபருக்காக, இது என்னுடைய தாயினுடைய மன்னரைக்காக இந்த நன்மையான காரியத்தை பெருமானார் சொல்லி நான் செய்கிறேன் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற நபித்தோழர் கூறியதாக பிரபலமான ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே மரணித்த பெற்றோர்களுக்காக முடிந்தால் கபர்களுக்கு செல்வதும், அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பதும், இன்னும் முடிந்தால் அவர்களுக்காக வேண்டி நன்மையான காரியங்களை செய்து அவர்களுடைய கபர்களுக்கு நன்மையை எத்தி வைக்கிற சிறந்த பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தருகிற பாக்கியம். வல்லோன் அல்லாஹ் நம்மை உருவாக்கிய நம்முடைய பெற்றோர்களுக்கு துஆ செய்கிற, நன்மையான காரியங்களை எத்தி வைக்கிற நல்ல நசீபை, பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக.